குளிர்ஜரமா இல்ல பாய், இந்த தாவேகா என்ன தினம் தினம் சிலுக்க வைக்கிறாங்க பாய். ஓ இப்ப என்னாச்சு? நீ இன்னும் பாக்கலையா? இந்த வீடியோ பாரு. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும். இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள் வாடகையே கொடுக்க முடியாத ஒரு ஏழை தாயின் மகனை அமைச்சராகி அழகு பார்த்திருக்காரியா எங்க விஜய் அண்ணா. ஏண்டா என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களாடா? வாடகையே கொடுக்க முடியாத ஏழை அமைச்சர்னு சொல்றீங்களே, அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அது அவரே தன்னுடைய வேட்பு மனுல குறிப்பிட்டிருக்கிறாரு. தி ஹிந்து அதை வெரிஃபை பண்ணிருக்காங்க. அவரோட மொத்த சொத்து 2 கோடி ரூபாய், ஆண்டு வருமானம்னு மட்டுமே 23 லட்சம் ரூபான்றது குறிப்பிட்டிருக்கிறாரு. மதுராந்தகத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இடம், 50 சவரன் தங்க நகை, 2 கிலோவுக்கு வெள்ளி. இது போக ஃபார்டு ஃபிகோ கார் வச்சிருக்கிறாரு. சமீபத்துல கூட ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டாரு. சென்னையில சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விருகம்பாக்கத்துல அவர் வாங்கின வீடு அவரே வீடியோ போட்டாரு. ஓ இதுவும் அப்ப உருட்டுதானா பாய்? இவங்க டெய்லி இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறாங்க, அது டெய்லி அமலமும் ஆகுது. ஆனா இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் தெரியாம பரப்பலாம் இல்லப்பா, தெரிஞ்சேதான் பரப்புறாங்க. இப்போ கூட ஒரு நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு பாரு. தன் கையாலே டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து தன் கையாலே சாப்பாடு சாப்பிட்ட முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்தாலே தெரியுது ஒரு ஏஐ போட்டோன்னு. சார் உண்மையாவே இருந்தாலும் வேலைக்கு போறோம் எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து தன் கையால தான் சாப்பிடுவாங்க, வேற எல்லாம் ஊட்டி விடுவாங்க. ஒண்ணு இல்லப்பா, டீ கடையில ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்தோடனே போதைப் பொருள் கொத்து கொத்தா போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்ற அம்மா. அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏமா அது நடந்தது ஏப்ரல் 11ஆம் தேதிமா, அன்னைக்கு திமுக ஆச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் இல்லப்பா, இவர் வந்துதான்ப்பா எல்லாத்தையும் அழிச்சாரு அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களோட மனசுலயுமே பதிய வச்சிட்டாங்க. இதுதான் இவங்க எதிர்பார்க்கறது. 40 வருஷமா மூடாத ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, போதைப் பொருள்லாம் கொத்து கொத்தா போட அழிச்சிட்டாங்க, காலில் செருப்பு போடாதவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பொய் செய்திகள் பரப்புறத 1 கோடி மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு வையேன். அதுல உண்மைத்தன்மையை தேடுறவங்க ஏதோ 1 லட்சம் பேர் தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய 99 லட்சம் மக்கள் அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுல சாதிச்சும் காட்டுறாங்க. கரெக்டா தான் போய் சொல்ற. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பொய் செய்திகளை வச்சு அரசியல் பண்றது வடக்குல சங்கிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க அதே இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரியான உண்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடி டிவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.